பொருளை வந்து அவர் எங்கே புதைச்சிங்களோ அதே இடத்துல வந்து நீங்கள் வந்து திருப்பி இந்த பொருளையும் கொண்டே வச்சுருங்க, இது உங்களுக்கு வேண்டாம். அப் வெல்கம் டு சிம்பிள் விலாக்ஸ் மக்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மிகவும் பயனுள்ள வீடியோவாகவும் எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகும்போது ஒரு ஃபேமிலி, அதாவது ஒரு குடும்பத்தில் நான் ஒரு பொண்ணு, அவங்க அப்பா அம்மா, மொத்தம் 2 பசங்க 2 குழந்தைங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்ததுக்காக திடீர்னு அவங்க தாய்மாமான்னு ஒருத்தர் இருக்கார். அதாவது அவங்க அம்மாவோட கூட பிறந்த தம்பி. அவங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலியில் எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஆகும். இந்த குழந்தைகளுக்கு அவர் ரொம்ப பிடிச்ச ஒருவராகவும் இருக்கிறாரு. திடீர்னு அவர் இறந்து போயிடுறாரு. இறந்து போன உடனே இவங்களுக்கெல்லாம் ஒரே மனச்சோர்வு இருந்தோன்னா கஷ்டமாக இருந்தோன்னா சரி அப்படின்ட்டு எல்லாமே போய் நல்ல முறையில் அடக்கம் பண்ணிவிட்டு, அவருக்கு வந்து எப்போதுமே மற்ற இடத்துலலாம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ண பொருள், யார் இறந்தாலும் அவங்க யூஸ் பண்ண பொருளாக வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து கீழே போட்டுருவாங்க. அவங்க யூஸ் பண்ண பொருளை அவங்களே வச்சுக்கட்டும் அப்படின்ட்டு போட்டுருவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர் யூஸ் பண்ண பொருளை வந்து அவர் ரூம்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காண்டி அவங்க வீட்டிலே இன்னொரு கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியில் பக்கத்துலேயே தான் ஒரு 4-5 அடியில் ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் அவரும் அங்கே தான் தங்கியிருக்காரு. அந்த ரூம்லேயே அவர் எல்லா பொருளையுமே அவரோட பொருள் எல்லாத்தையும் அங்கேயே வச்சுருந்து சரி அப்படின்னு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவரால் மறக்க முடியல. தாய்மாமா அந்த 2 பொண்ணுங்களையும் மறக்க முடியல, 2 பசங்களும் இருக்காங்க, மறக்க முடியல. அப்புறம் இப்படியே இருந்து லைஃப் ஒரு அம்மா அப்பா எல்லோரும் ஜாலியாக போய்கிருக்கு லைஃப். திடீர்னு ஒவ்வொரு நாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பொண்ணுங்க ரூமுக்குள்ளே ஒரு நிழல், ஒரு ஷேடோ நிழல் மாதிரி வந்து போகுது. வந்து நின்றுட்டு டக்குன்னு போகிற மாதிரியும், திடீர்னு யார் என்னன்னு தெரியாமல் பார்க்குறக்குள்ளேயும். ஆனால் அந்த பிள்ளைங்களுமே அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா கொஞ்சம் மெச்சூரான பிள்ளைங்கன்னு தான் நினைக்கிறேன். எடுத்துக்கலன்னா சரி இவங்களும் அசால்ட்டாக விட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு கனவு, அவங்க அம்மாவுக்கு கனவு வந்திருக்கு. கனவு வந்தது என்னென்னா, அவங்களோட தம்பி கனவுல வந்திருக்காரு. கனவுல வந்தோன்னே இவங்களாம் அதை பெருசாக எதுவும் எடுத்துக்காமல் சரி அப்படின்ட்டு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாள் கழிஞ்சவொடனே திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த நிழல் வந்து அன்னைக்கு ராத்திரி 2 பொண்ணுங்களுக்கும் தனி ரூமு. அந்த 2 பெண்ணுகளும் படுத்திருக்க ரூமில் நிழல் அப்படியே வந்து அவங்க மாமா மாதிரியே இருக்குது. மாமா மாதிரி இருந்தவொடனே இந்த பிள்ளைங்க 2 பேரும் அப்படியே பயந்து போய் அவங்க அம்மாக்கிட்ட ஓடிருக்காங்க. அம்மாக்கிட்ட ஓடும்போது அவங்க அம்மா இதை வந்து பெருசாக காட்டிக்காமல், ஏன்னா வந்து பிள்ளைங்க பயந்துடும் அப்படின்னு பெருசாக காட்டிக்காமல் சரி இந்த விஷயத்தை நம்ம அப்புறமாடி பார்ப்போம், இது சும்மா ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு நாள் வந்திருக்காங்க. திருப்பி அதே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லி சமாளித்து முடிஞ்சோன்னே அடுத்த நாள் இந்த பொண்ணுங்க வந்து தூங்கியிருக்கும்போது அதே டைமிங்கில் வந்து ஒரு சவுண்டு போட்டிருக்காங்க. அதாவது ஏதோ ஒரு பொருள் வந்து மேலேருந்து கீழே விழுகுது. அதை எடுத்து வச்சுட்டு பேசாமல் திருப்பி அந்த பொருள் எடுத்து வச்சதுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரி அந்த பிள்ளைங்க முழிச்சிருக்க நேரத்தில் கரெக்டாக அந்த ஷேடோ வந்து தெரியுது. நிழல் வந்து அப்படியே அவங்க மாமா ஒரு மாதிரி இருக்குது. இந்த பிள்ளைங்க பார்த்து பயந்து திருப்பி அவங்க அம்மாட்ட போய் சொல்லி சரிப்பா அப்படின்ட்டு அவங்க 2 பேரையும் இப்போ அவங்க அம்மா ரூம்லேயே தங்க வச்சதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி எதனால் வருது என்னன்னு தெரியலை அப்படின்ட்டு ஒரு 150 கிலோமீட்டர் யாரோ ஒருத்தர் தெரிஞ்ச மூலியமாக இந்த பேயெல்லாம் போட்டுறவங்களோ என்னமோ சாமியாரோ என்னமோ தெரியல, அந்த மாதிரி ஆளுகளை வந்து ஒரு 3 பேரை வந்து வர சொல்கிறக்காண்டி வீட்டுக்கு வர சொல்லியிருக்கா. அன்றைக்கி நைட்டு வர சொல்லியிருக்கா. நைட்டு வர சொல்லும்போது இவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு இந்த ரூமு தான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அந்த ரூமு வந்து இவங்க என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே சேரு ஏதோ ஒரு பொருள், அந்த பொருள் வந்து அதாவது அந்த பேய் ஓட்டுறதுக்கு வந்தவங்களுக்கு முன்னாடியே வேகமாக நகர்ந்துட்டு ஒரு சில பேர் கவனிச்சிருக்கா, ஒரு சில பேர் கவனிக்கலை. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பூஜை சாமான்லாம் எல்லாமே கொண்டு வந்துட்டு எலுமிச்சம்பழம், அந்த மேக்சிமம் இந்த எல்லாம் இந்த வாழைப்பழம், அந்த மாதிரி தேங்காய் அதெல்லாம் கொண்டு வந்திருக்கும்போது அதில் வந்து ஒரு சில பொருட்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்த பொருள் வந்து அந்த வீட்டுக்குள்ளே போனோன்னே எல்லாமே அழுகுன மாதிரி அப்படியே அழுகி போன மாதிரி இருந்திருக்கு. இவங்களுக்கு என்னன்னா அது இப்போ தான் நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்தோம், ஆனால் வந்து எல்லாமே அழுகிருக்கு அப்படின்னு ஒரே சந்தேகம். அப்புறம் எந்த ரூம்னு கேட்கும்போது அந்த ரூமு தான் அப்படின்ட்டு சொல்லியிருக்கா. சரி நீங்கள் போய் படுங்கப்பா அதே ரூமில் அப்படின்னு அந்த பொண்ணுங்களை அந்த ரூமில் போய் படுக்க சொல்லிட்டு இவங்களும் வீட்டு ஹாலில் இருந்திருக்கா. எல்லாருமே அந்த பசங்களும் அவங்க 2 பேரும் அந்த ரூமில் போயிருக்காங்க. திருப்பி சரி படுத்தோன்னா அதே மாதிரி அன்னைக்கு 12 மணிக்கு அதே சவுண்டு வந்திருக்கு. ஏதோ ஒரு பொருள் கீழே விழுந்திருக்கு. திருப்பி அவங்க மாமா நடந்து வந்திருக்கு. இவங்க போய் பார்க்குறாங்க, அந்த நிழலை காணும். சரி எதனால் அப்படின்னு கேட்கும்போது
இல்லை அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் வந்து எங்களால் மறக்க முடியல, எங்கள் பொண்ணுங்கனாலையும் மறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பொருள்லாம் வந்து நாங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கோம். அவர் யூஸ் பண்ண இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ண பெட்டு, இப்போ கண்ணாடி, ஏதோ ஒன்று பேனா, ஏதோ ஒன்று எடுத்து வச்சுருக்கோம், எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி எந்த ரூமில் அதை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதை பக்கத்தில் உள்ள ரூமில் தான் வச்சுருக்கோம், வீட்டுக்கு வெளியில் உள்ள ரூமில் அப்படின்ட்டுருக்காங்க. வீட்டுக்கு வெளியில் உள்ள ரூமில் என்னும்போது எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, சரி அப்படின்ட்டு வாங்க அப்படின்ட்டு போயிருக்காங்க. எல்லாருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் எல்லாருமே பின்னாடி போகல. ஃபஸ்ட்டு போகிறவருக்கு வந்து பின்னாடி உள்ளவர் இழுத்துருக்க மாதிரி தெரியுது. அதே மாதிரி வரிசையாக 4-5 பேர் போயிருக்காங்க. 5 பேருக்குமே இவர் யாரோ பின்னாடி இழுக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. இழுத்துற மாதிரி தெரிஞ்சோன்னா இவங்களுக்கு ஒரே சந்தேகம். என்ன யார் இழுத்ததுன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, ரூமுக்குள்ளே போயிருக்காங்க. ரூமுக்குள்ளே போனோன்னா பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே இருக்குது. அப்படியே அந்த ரூமுக்குள்ளே போனோன்னா இப்போ மேக்ஸிமம் இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரியே பல்பெலாம் எரிஞ்சு ஆஃப் ஆனாயி அந்த மாதிரி இருந்திருக்கு. சரி இதெல்லாம் என்னன்ட்டு அப்படின்னு பார்த்துட்டு போய் அந்த இதில் பார்த்துருக்காங்க. அங்கனைக்கெலாம் வந்து ஒரு பூஜை பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து அவர் பொருளை வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க. திருப்பி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பொருளை வந்து வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க. திருப்பி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பொருளை வந்து அவர் எங்கே புதைச்சிங்களோ அதே இடத்துல வந்து நீங்கள் வந்து திருப்பி இந்த பொருளையும் கொண்டே வச்சுருங்க, இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த பொருளை கொண்டே இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த பொருளை கொண்டே அவங்க இறந்த இடத்துல வந்து கொண்டே வச்சுட்டு வந்திருக்காங்க. வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பியும் படுத்திருக்காங்க. திருப்பியும் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மொத்தம் அவங்க குழந்தைங்க வந்து 2 பொண்ணுங்க 2 பசங்க. ஆனால் அந்த 2 பொண்ணுங்களை மட்டும்தான் அவர் வந்து டார்கெட் பண்ணுறத தவிர அந்த பசங்க 2 பேரையும் ஒருவேளை பொண்ணுங்களை மட்டும்தான் ரொம்ப பாசம் வச்சுருந்தாரா எப்படின்னு அதுவும் நமக்கு தெரியலை. பசங்க ரூமில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க மட்டுக்கு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஆக்டிவிட்டி ஃபுல்லாமே அந்த பொண்ணுங்க ரூம் மட்டும்தான் வந்துச்சு. அதனால் என்ன சொல்கிறோம் இந்த வீடியோவில், ஒரு இறந்துட்டாங்க அப்படின்னா ஏதோ ஒரு சில பொருள், முக்கியமான பொருள் வச்சு அவங்களுக்கு சாமி கும்பிடுங்க இல்லைங்கள. ஆனால் இதுக்குன்னு எல்லா பொருளையும் வச்சு நம்ம வந்து சாமி கும்பிடல. அவரோட டெய்லி யூஸ் பண்ண பொருள் ஏதாச்சும் ஒரு பொருளை வச்சு நம்ம சாமி கும்பிடலாம் இல்லைங்கள. அதே மாதிரி நீங்கள் ஓரளவு யூஸ் பண்ண பொருள்லாம் மேக்ஸிமம் எல்லாருமே அவர் இடத்துலையே கொண்டே வச்சுருவாங்க. யாரும் அவ்வளோவா நிறையா யூஸ் பண்ண மாட்டாங்க. சாமி கும்பிட்றது மட்டும் ஒரு பொருளை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மற்ற பொருள்லாம் கொண்டே அந்த இடத்துலையே கொண்டே வச்சுருங்க. ஆனால் அந்த ஓகே மக்களே, இந்த வீடியோ நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மேலும் இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில பேர் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஏதாச்சும் இறந்த பொருளை வந்து எடுத்து வைக்கிறது பண்ணுறது இறந்தவங்களோடது அப்படின்ட்டு இருக்கலாம், வைக்கலாம், ஒரு சில பொருள் வைக்கலாம். ஆனால் வந்து எல்லாத்தையும் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த வீடியோ மூலமாக நானுமே தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே மக்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவாக இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ கொஞ்சம் லேட்டாக வந்ததுக்கு கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க. கொஞ்சம் என்னோடய பர்சனல் ஒர்க் நிறையா இருந்துச்சு, அதனால் நான் வந்து வீடியோ கொஞ்சம் போட முடியலை. ஓகே மக்களே, ரொம்ப நன்றி. Audio Jungle.